கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கிற ஒரு தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். அன்பானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17, 15, 16, 17 இந்த 3 வசனத்திலும் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? 3 தடவை திருப்பி அவர் கேட்குறார். அது முதல் முறையும் ஆமாம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். 2வது முறை கேட்கும்போதும் ஆமாம் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். 3ஆம் முறை நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கும்போது பேதுருவுக்கு மனசில் துக்கம் உண்டாயிற்று. அவன் துக்கத்தோடு சொல்கிறான், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிவீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நாமும் கூட எப்படி இந்த இயேசுவை நேசிக்கிறோம், எதற்காக நாம் நேசிக்கிறோம் யோசித்து பாருங்க. நாம் நேசிக்கிறோம் என்றால் எதற்காக நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம்? கொஞ்சம் நம்மையே சோதிக்க வேண்டிய நிலைமை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, 19ஆம் வசனம், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மற்றரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இம்மைக்காக ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் வீடு கிடைக்கும், இல்லாவிட்டால் சொத்து கிடைக்கும், ஏதாவது கிடைக்கும், உலகத்தில் உள்ள ஆஸ்தி கிடைக்கும், பொருள் கிடைக்கும். இப்படி இதற்காக நம்ம இம்மைக்காக மாத்திரம், இந்த உலகத்தில் உள்ள பொருள்களுக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கையாக இருந்தால் எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள். அன்பானவர்களே, நமக்கு ஒரு திட்டமான ஒரு உறுதி இருக்கணும். எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிப்பதினாலே எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் நித்திய ஜீவனுக்குள்ளே நான் கடந்து போகலாம். அந்த ஒரு எண்ணம் உள்ளவர்களாக இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசுவிடத்தில் அன்பு கூற வேண்டும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் மன்றந்தானே, ஒருவேளை அன்றாடக ஜீவியத்திற்கு என் குடும்பத்தை நான் எப்படி கவனிப்பேன், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படலாம். அதற்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவங்க என்ன செய்யலை, விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவங்க உடுக்கிறதில்லை, நூற்கிறதில்லை. ஆனால் அவைகளை நான் போஷிக்கிறேன் என்றால் மனிதர்கள் அந்த பறவைகளை காட்டிலும் அந்த புஷ்பங்களை காட்டிலும் எவ்வளவு விசேஷித்தவன் இல்லையா? நமக்கென்று ஒரு ஆத்மா இருக்குது. பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஆத்மா கிடையாது, நமக்கு ஒரு ஆத்மா இருக்குது. நம்ம மரித்தாலும் பிழைப்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் வருகையில்
உயிரோடு எழுந்து அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் நேசிக்காமல் மரித்து போகிறவங்க அவங்களும் எழும்புவாங்க. ஆனால் நித்திய நரகம், நித்திய ஆக்கினைக்குள்ள கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். எப்படி நித்திய ஜீவனுக்கு போய் அது ஒரு முடிவில்லாமல் சந்தோஷத்தோடு அங்கே இருக்க முடியுமோ, அதே போல் அந்த நித்திய ஆக்கினை, அதுவும் கடைசி வரை துன்பமும் துடிப்பும். அன்பானவர்களே, ஜாக்கிரதையாக வாழ்வோம், கர்த்தரை நேசிப்போம், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம். வேதம் சொல்லுகிறது, அப்படி அன்பு கூறுகிறவங்க, நான் நேசிக்கிறேன் ஏசப்பா, உண்மை நான் நேசிக்கிறேன்னு நீங்கள் தைரியமாக உங்கள் வாயினால் நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் தரப்போகிறாரு தெரியுமா? எத்தனை ஆசீர்வாதங்கள் தரப்போகிறாரு. முதலாவது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47-48 வசனங்கள். இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு சீமோன் என்ற ஒரு விசுவாசியுடைய வீட்டில் விருந்துக்காக அழைக்கப்பட்ட நேரத்தில் இந்த மரியாள் என்பவள் வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து ஆண்டவருடைய பாதத்தை நனைத்து அவள் முத்தமிட்டாள் என்று பார்க்கிறோம். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த வெள்ளைக்கல் பரணி உடைக்கும் போது அவ்வளவு மனம், இது அநேக நிறைய ரூபாய்க்கு விற்றுருக்கலாமே, இது எப்படி வீணாட்டு செலவு பண்ணிட்டாளே அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவா என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள். அன்பு அடையாளமாக அன்பானவர்களே அவளுடைய பாதத்திலே அந்த எண்ணெயை பூசினாள். அந்த விலையேற பெற்ற அந்த விளைக்கல் பரணியை உடைத்து அந்த நறுமணத்தால் அந்த வீட்டை நிரப்பினால் பார்க்கிறோம். அன்பு அடையாளமாக அவருடைய கால்களை என்ன செய்தாள்? கால்களை கழுவி முத்தமிட்டாள். சங்கீதம் 2 சொல்லப்படுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்றிருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அது எந்த பாவம்னாலும் மன்னிக்கப்படுகிறது. உள்ளத்தில் கர்த்தர் மேல் ஒரு பற்றுதல், ஒரு உறுதி, நான் எனக்கு இந்த இயேசு போதும்னு வேற எந்த ஒன்றும் தேவையில்லை. என்னுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும், என்னுடைய கடைசி மரணம் வரைக்கும் இந்த இயேசு எனக்கு போதும்னு சொல்லுகிறவங்களை தேவன் மன்னித்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. 2வதாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 145:20, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். காப்பாற்றுகிறார். யாரெல்லாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ காப்பாற்றுகிறார். நம்ம தைரியமாக சொல்ல முடியும். ஒரு தானியேலுடைய வாழ்க்கையை தைரியமாய் சொல்ல முடியும். தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தான். 3 வேளையும் வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அன்பானவர்களே, எருசலேமின் பலகணிகளை திறந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதன்தான் தானியேல். தேவனை அதிகமாக நேசித்தவன். அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் அவன் அவனுடைய பதவியில் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு வந்தவன் தான்.
பாபிலோனுடைய அரண்மனையில் எல்லா பிரதானிகளுக்கும் மேலான பிரதானியாய் உயர்த்தப்பட்டார். மற்ற பிரதானிகளுக்கெல்லாம் இவன் மேலே பொறாமை வந்துட்டு, இவனை எப்படியாவது ஏதாவது செய்யணுமேன்ட்டு ராஜாட்டத்தில் போய் சொன்னாங்க, ராஜாவே 1 மாதம் அளவும் ராஜாவை தவிர எந்த ஒரு தேவர்களையும் கும்பிடக்கூடாது, சட்டம் இயற்றப்பட வேண்டும். ஏன்னா தானியேலை குற்றப்படுத்த பல முகாந்திரம் பார்த்தாங்க, தானியேலை குற்றப்படுத்த ஒருவராலும் முடியல. அப்போ தான் பார்த்தாங்க என்ன செய்யலாம், இந்த ஒரு விஷயத்தில் தான் அவனை குற்றப்படுத்த முடியும். ராஜா புரியாமல் சரின்ட்டார். அவருடைய முத்திர மோதிரத்தை கூட அதை எழுதி அதை சீல் பண்ணியாச்சு. 1 மாதம் முடிய ராஜாவை மட்டும் வணங்க வேண்டும், வணங்காதவர்களுக்கு சிங்ககபி. அவ்வளோதான், தானியேலுக்கு கதை முடிஞ்சிரோன்னு நினச்சாங்க. இப்போ 1 மாதம் ஆகுது. தானியேல் தேவன் பேரில் கொண்ட அன்பு இந்த உலகமோ இந்த நாச மோசமோ ஒன்று என்னை சேதப்படுத்தாதுன்னு தைரியமாக அந்த எருசலேமின் பலகணிகளையே திறந்து அவன் ஜெபிக்கிறவனாகவே காணப்பட்டார். எல்லாரும் கவனிக்கிறாங்க, இவன் என்ன பண்ணுறான், ராஜாவை வணங்குறானான்ட்டு. 1 மாதம் முடியுது. ராஜாட்ட போய் எல்லாரும் சொல்கிறாங்க, ராஜாவே ராஜாவே, இங்கே ஒரு மனுஷன் உம்முடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியலை. அது யார்? தானியேல். அப்போ தான் ராஜாவுக்கு தூக்கி வாரி போடுது, என்ன செய்யணும் தெரில. ஆனாலும் பாருங்க, தானியேல் மேலுள்ள அன்புனால காப்பாற்றவும் வழி இல்லை. ஏன்னா ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினால அதுங்க சீல் பண்ணப்பட்டாயிற்று. ஆகையினால அவனை எப்படியாவது சிங்கக்கபியில் சட்டத்தை மீற முடியாது, போட்டு தான் ஆகணும். ஆனால் போடுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ராஜா சொல்கிறாரு தானியேல்கிட்ட போய், அதிகாலையில் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஆமாண்டவரே. தூக்கி விட சொல்கிறாரு. தானியேலை தூக்கி விடுறாங்க. அந்த சிங்கம் ராத்திரி எல்லாம் அதுக்கு பசியாக இருந்த பிறகும் கூட அவனை ஒன்றுமே செய்யலை. ஆண்டவர் சிங்கத்தின் வாயினை கட்டி போட்டார். காப்பாற்றப்படுகிறான் தானியேல். யாரெல்லாம் இந்த சூழ்ச்சிக்கு காரணமாக இருந்தாங்களோ அத்தனை பேரையும் அவங்க குடும்பங்களையும் கொண்டு அந்த சிங்கக்கபியில் போட்ட மாத்திரத்தில் 1 செகண்ட் அவ்வளோதான், பசியோடு இருந்த சிங்கங்கள் எல்லாரையும் சாப்பிட்டுது. அந்த நிலைமையிலையும் ஆண்டவர் மேலே அந்த தானியேல் அன்பு வைத்தனால, அன்பு கூர்ந்தனால கர்த்தர் அவனை சிங்கக்கபியிலிருந்து காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் காப்பாற்றுகிறவர். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். பாருங்க, அவனுக்கு விரோதமாக எழும்பினவர் அத்தனை பேர் அழிஞ்சு போனாங்க. அன்பு கூறுவோமா அன்பான உள்ளே? அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் அதோடு சேர்ந்த வசனம்தான். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17-18. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமான் பானுள்ளே, எத்தனை ஒரு அருமையான வசனம் பாருங்க. கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மறுதலிக்காம பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லா தீமையினின்றும் அவர் ரட்சித்து பரம ராஜ்யத்தை அடையும்படி செய்வாராம். அல்லேலூயா. பரம ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை அடையும்படி உள்ள
ஒரு பாக்கியத்தை கர்த்தர் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம வீடுகளில் பல கஷ்டங்கள் இருக்கலாம், பல இழப்புகள் இருக்கலாம். ஆனாலும் நம்ம இந்த வசனத்தை நினைக்கும்போது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டும். இப்போ நீங்கள் கேட்கலாம், 48 வயதில் என்னுடைய கணவர் சமூக விரோதிகளால் அடிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. 17 வயது பையன், 29 வயது பையன். அவங்க 2 பேருமே ஆக்சிடெண்டல் டெத்து. 29 வயசில் மரித்த மூத்த மகன் 9 வருஷம் ஊழியம் செய்து தான் மரித்தான். என்னையே கேட்டால் நான் சொல்வேன், நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. கர்த்தர் தீமை செய்ய மாட்டார். ஏன்னா எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தேன் என்ற கேள்வி இல்லை. வாழ்ந்த காலம் எப்படி வாழ்ந்தேன், கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் குறுகிய காலம் வாழ்ந்தாலும் அவருடைய சித்தத்தின்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றின பிள்ளைகள். நமக்கு இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாதே. 6லும் சாவு, 100லும் சாவு. இதுவும் நான் சொல்வேன் தேவ சித்தம். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். அவர் நமக்கு கர்ப்பத்தின் பிள்ளையை தரலன்னா நான் பிள்ளை பெற்றேன், நான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் தந்தார். இத்தனை வயது வரை தான் அவன் இந்த உலகத்தில் இருக்கணும்னு சொல்லி தேவனுடைய அநாதி தீர்மானமாக இருக்கலாம். ஆகையினால அதை தேவ சித்தம்னு தான் எடுக்க வேண்டும். நான் அப்படி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ தெரியாது. ஆனால் தேவ சித்தம்னு எடுத்தனால, கர்த்தருடைய கிருபையினால் இந்த வயது வரைக்கும் தேவன் என்னை ஆச்சரியமாக கரம் பிடித்து நடத்தி வருகிறார். அல்லேலூயா. பலவீனம் உண்டு, சரீரத்தில் பலவீனங்கள் இருக்குது. தாங்குகிறார், ஆண்டவர் தாங்குகிறார். தனிமையாக தான் இருக்கிறேன், எல்லா கடமைகளை முடித்து ஆயத்தமாகி வருகிறேன். முடியலை தான், ஆனால் ஆண்டவர் நடத்துகிறார், அவர் பலன் அளிக்கிறார். அன்பானவர்களே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நீங்கள் சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்கள் சரீரத்தில் ஒரு பலத்தை தருவார், ஒரு புது பலனை தருவார். அவர் கைவிடவே மாட்டார். ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி பார்க்குறோம். அல்லேலூயா. இந்த சரித்திரம் நமக்கு தெரியும் இல்லையா? யோசேப்பின் சரித்திரம் தெரியாதவங்களுக்கு நான் லேசாக சொல்கிறேன். யோசேப்பு அவனுடைய பெற்றோருக்கு கடைசி மகன். 2 சொப்பனம் கண்டான். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வணங்கினதாகவும் நற்கதிர்கள் இவனை சுற்றி வணங்கினதாகவும் கண்டான். இவனுடைய சகோதரங்கள் எல்லாருக்கும் இவன் மேலே பொறாமை வந்துட்டு, நம்ம எல்லாம் இவனை வணங்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி ஒரு தகுந்த நேரம் பார்த்து இவன் அண்ணன்மாரை விசாரிக்கிறதுக்காக வனாந்திர பகுதிக்கு போனான். தகப்பனால் சொல்லப்பட்டு போனான்.
இவன் வாரதை பார்த்துட்டு இவனை தூக்கி இவனுக்கு அழகான அந்த பலவர்ண அங்கி கலட்டிட்டு இவனை கொண்டு குழியில் போட்டுட்டாங்க. அப்புறம் சரி, நம்ம சகோதரனை இப்படி கொல்லக்கூடாது, உளையான இந்த குழியில் அவன் செத்து போயிடக்கூடாதுன்ட்டு திரும்ப அவனை தூக்கி 20 வெள்ளிக்காசுக்கு மீதியானியர் கையில் கொடுத்து எகிப்துக்கு விற்று போட்டாங்க. எகிப்தில் கொண்டு போனோன்னா அங்கே எகிப்து பார்வோனுடைய அரண்மனையில் இவன் ஒரு அடிமையாக வேலை செய்கிறான். பார்க்க அழகுள்ளவனாக இருந்தபடியினால அந்த பார்வோனுடைய மனைவி இவன் மேலே கொஞ்சம் கண்ணு போட்டான், சோதிக்கப்படுகிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், இந்த அரண்மனையில் நான் எல்லாவற்றையும் தொடலாம், எல்லாவற்றையும் தொட்டு நான் அனுபவிக்கலாம், ஆனால் ஒன்றை தொடுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதுன்ட்டு அவன் அந்த பாவத்துக்கு விலகி ஓடுகான். இந்த அம்மா டவலை பிடிச்சி இழுத்தாங்களா, இவன் ஓடிட்டான். டவல் இந்த அம்மா கையில் ஆயிற்று. இப்போ இவா தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறா, நீங்கள் கொண்டு வந்த அடிமை என்கிட்ட தப்பாக நடக்க பார்த்தான், அவனுக்கு டவல் கூட பாருங்கள், நான் சத்தம் போட்ட உடனே விட்டுட்டு ஓடிட்டான். அப்படி போயிட்டு வந்த உடனே இவன் என்ன செய்கிறான், ஜெயிலுக்கு போகிறான். இப்போ பார்வோனுக்கு இவன் மேலேயே நம்பிக்கை இருக்குது. ஆனால் மனைவியை நம்பி தானே ஆகணும், வேறு வழி இல்லைல்ல. ஆகையினால இந்த யோசேப்பு ஜெயிலுக்கு போகிறான். 13 வருஷம் ஜெயிலில். அங்கே பானபாத்திரக்காரனுக்கு ஒரு தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்கிறான். எப்போமாவது உனக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்லிட்டு அவன் அந்த அந்த பானபாத்திரக்காரன் போகிறான். பார்த்தா அவன் மறந்துட்டான். ஆனால் ஏற்ற நாள் வந்தது. அந்த ராஜா ஒரு சொப்பனம் கண்டார். இப்போ இந்த சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தை சொல்லுவர்களுக்கு வெகுமதி கொடுப்பார். ஆனால் யாருமே இல்லை. எல்லாரையும் ராஜா எல்லா அந்த அர்த்தம் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகளை எல்லாம் என்ன செய்யணும்னு கோபமாக இருக்கும்போது இந்த பானபாத்திரன் சொல்கிறான், என் கூட இருந்தவன் அந்த யோசேப்புங்கிறவன் எனக்கு காரியத்தில் சொன்ன அர்த்தம் எனக்கு அப்படியே நடந்தது, அவனை கூப்பிட்டா கட்டாயம் சொல்லுவான்னு. சரி, உடனே ஜெயிலேருந்து யோசேப்பை அழைத்து கொண்டு போய் அந்த அந்த சொப்பனத்தை அவன் சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் அவன் சொன்ன உடனே ராஜா அவனை தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர் பதவிக்கு மாற்றினார். இப்போ பஞ்சகாலம் ஏற்பட்டனால இது அந்த மற்ற பகுதியிலேருந்து எல்லாரும் எல்லா இடங்களிலிருந்தும் தானியம் கொள்ளும்படியாக எகிப்துக்கு வராங்க. ஞானமான இந்த யோசேப்பு வேலை செய்கிறான். பார்த்தா இவனுடைய தம்பிமார் எல்லாரும் ஒரு நாள் வராங்க, தானியம் கொள்ளும்படியாக வராங்க. இதை ரெண்டு சாராரும் யோசேப்பும் மற்ற தம்பிமாரும் எப்படியோ சில சூழ்நிலைகளில் இவங்க யாருங்கிறத புரிந்துக்கிட்டாங்க. புரிந்து எல்லாம் பேசும்போது அந்த யோசேப்புடைய சகோதரர்கள் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 18 பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அவன் கண்ட சொப்பனம் இங்கே வந்துட்டு பாருங்க. எல்லா சூரிய சந்திரன் நட்சத்திரங்களும் வணங்கினதென்றும் நெற்கதிர்கள் வணங்கினதென்றும் கண்டான். இப்போ அதே போல் எல்லாரும் அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்திருக்கிறாங்க. அப்போ தான் அந்த யோசேப்பு சொல்கிறான், பயப்படாதுங்க, பயப்படாதுங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? உங்களை யாராவது பகைக்கிறாங்களா?
உங்களை யாராவது வெறுக்காங்களா? கவலைப்படாதுங்க. எனக்கு குடும்பத்தில் அதெல்லாம் உண்டு. யாரும் எனக்கு நிறைய பேர் யாரும் பேச மாட்டாங்க, நிறைய பேர் பேச மாட்டாங்க. எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. யாரும் பேசலைனாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு ஏசப்பா என்னோடு கூட பேசுகிறாங்க. ஒரு முறை எனக்கு ஆண்டவர் ஒரு பாட்டு தந்தார். போற்றுவார் போற்றட்டுமே, தூற்றுவார் தூற்றட்டுமே, இன்பமுடன் அவர் தேவை செய்வேனே ஜபத்துடனே. போற்றுவார் போற்றட்டுமே, தூற்றுவார் தூற்றட்டுமே, இன்பமுடன் அவர் சேவை செய்வேனே ஜபத்துடனே. கர்த்தரை பாடிடுவேன், கருத்துடன் பாடிடுவேன், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடிடுவேன். ஆமாம் அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்தில் உங்களை யாராவது தூற்றுவாங்களா? தூற்றட்டும். போற்றுவாங்களா? போற்றட்டும். உங்களுக்கு தேவன் தந்த அந்த அழைப்பிலே நீங்கள் உறுதியாக இருந்து கர்த்தருக்கென்று நீங்கள் செயல்படுங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நியாயாதிபதி இல்லை, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவரை நேசிக்கிற பிள்ளைகள் எழும்பி பிரகாசிப்பாங்க, எழும்பி பிரகாசிப்பாங்க. நம்ம ஆண்டவருக்காக எழும்பும்போது நாம் என்ன செய்கிறோம்? வெளிச்சம் காட்டுகிறவர்களாக இருக்கிறோம். வெளிச்சத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆகையினால அந்த வெளிச்சத்தை நாடி வருவாங்க, வெளிச்சத்தை நாடி வருவாங்க. அதில் அவருடைய கரங்களில் நம்மை முழுமையாக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிற பிள்ளைகளை எவ்வளவாய் நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. உமது கரங்களை தருகிறோம். இந்த நேரத்திலும் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு யாராவது இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். கர்த்தருடைய அன்பு கரம் கூட இருந்து வழி நடத்தட்டுங்க தாவே. நீரே ஒவ்வொரு பேரையும் தாங்கும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். தீமை அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளும். இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.